ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ரஷ்மி பட்ஜெட்ஸ். நான் உங்க ரஷ்மி. உங்களுக்கு சேவிங்ஸ்ல, பட்ஜெட்டிங்ல, ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்ல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்ப நீங்க கரெக்ட்டான சேனலுக்கு தான் வந்துருக்கீங்க. வாங்க நம்ம சேவிங்ஸ் சேலஞ்ச கன்டின்யூ பண்ணுவோம். சேவிங்ஸ் சேலஞ்சோட வீடியோ ரெஸ்பான்ஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி. இப்ப எனக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த சேவிங்ஸ வந்து கன்டின்யூ பண்றதுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்ட சேவ் பண்ண போறோங்கிறத நம்ம கேஷ் கவுண்ட் பண்ணி பார்த்துருவோம். வாங்க கவுண்ட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 500, 28, 500 அண்ட் இதில் ஓகே ஒன்றாவே பிடிச்சிக்கலாம். 28, 500 1, 2, 3, 4, 5, 29, 30,000. ஸோ 30,000 நம்ம சேவிங்ஸில் லாஸ்ட் மந்த் 15,000 வச்சுருந்தோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 15,000 கிடச்சிது போனஸாக. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதம் சேவிங்ஸ் சேலஞ்சில் ஸ்டப் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் 10,000 ருபீஸ் ஸ்டஃப் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த சேலஞ்சில் இன்னும் நம்ம 10,000 ருபீஸ் ஸ்டஃப் பண்ணிடணும். ஸோ இந்த சேலஞ்சில் இன்னும் நம்ம 10,000 ருபீஸ் பேலன்ஸ் இருக்குது. இதை முடிச்சிடலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அமேசிங். சேலஞ்சை முடித்த உடனே இந்த ஷீட்டை நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் வச்சு நம்ம வந்து சாரி எவ்வளோ டோட்டலாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, 10,000. ஸோ நம்ம சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எஸ். ஃபஸ்ட்டு நான் யோசிப்பேன், எதுக்குடா எப்படி சேவ் தானே பண்ண போகிறோம், எதுக்குடா இந்த சேலஞ்ச் பண்ணதுனால ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆகுது. ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பாருங்க, அது நல்லா இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த ஷீட்டை நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம அமௌண்ட்டாக இதில் வைக்க போகிறதில்ல. ஸோ நான் இதிலேருந்து எடுத்து நான் இதை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த ஷீட் முடிஞ்சது. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து அஃபிஷியலி கம்ப்ளீட். சூப்பர் 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 சூப்பர். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நான் உங்களுக்கு சர்வேல என்டர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஷீட்டை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, யார் வின்னரோ அவங்களுக்கு வந்து இந்த ஷீட்டை வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்தது பார்க்கலாம். இது ஒரு ஆக்சுவலி இது வந்து நான் கொஞ்சம் டல்லாக இருந்தேன் கொஞ்சம் நாளாகவே. பட் மைண்ட் செட்டை வந்து இது வந்து என்னோடய மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் ஹாப்பி பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்மளோட 25K. இதில் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ வச்சுருந்தோன்னு பார்க்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10,000 ஆல்ரெடி இருந்துச்சா? ஸோ இதில் நமக்கு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் 15,000 ஸ்டப் பண்ணும். ஸோ இதில் வந்து 15,000 ஸ்டப் பண்ணிடலாமா? ஓகே, 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15,000, sorry. So total 25,000. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Amazing. இந்த சேலஞ்சும் நம்ம முடிச்சிட்டோம். நைஸ். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறேன். இது இந்த டோட்டல் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 25,000 விட கம்மியாக தான் காட்டும். 23,400 என்னமோ. பட் இருந்தாலும் 25,000 நம்ம டோட்டல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் கோல் அமௌண்ட்டை நான் ஸ்டப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷீட்டையும் நம்ம கிவ் அவேல கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை நான் டெபாசிட் பண்ணிடுவேன் என் பேங்க்கில். அண்ட் இந்த ஷீட்டையும் நம்ம கிவ் அவேல கொடுக்க போகிறோம். ஸோ 2 கிவ் அவே இருக்குது. ஸோ அடுத்தது என்ன சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோம், பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பர்சனை பிக் பண்ண முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது 2வது சேலஞ்ச் முடிஞ்சது. ஸோ தட் இஸ் குட். இதில் இந்த சேலஞ்சில் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்ப்போம். So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10,000 இந்த சேலஞ்சில் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்? 1, 2, 3, 6,500, 1, 2, 3, 4, 5, 4,500, 5,000 rupees நம்மக்கிட்ட இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5,000 rupees நம்ம எங்கே ஸ்டஃப் பண்ண முடியும்னு பார்ப்போம். இதில் இன்னும் நமக்கு 35,000ல் 10,000 தான் இருக்குது. ஸோ நான் இது என்ன நினைக்கிறேன்னா, இதை பேசாமல் இந்த சேலஞ்சுக்கு மூவ் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமா இந்த 35. ஸோ இதிலிருந்து ஃபுல்லாக இரேஸ் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஓகே ஈஸியாக தான் போகுது. ஓகே, இந்த சேலஞ்சை நம்ம அடுத்த சேலரியில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 10,000 எடுத்து இதுலேயும் நமக்கு ஓகே எதுவுமே இல்லை. ஸோ இதில் 500 பர் ஃப்ளவர் 500 இல்லையா? இதில் 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃப்ளவர்ஸ்னால் 1,500 இருக்கணும். ஸோ 1,500 எடுத்து ஓரமாக வைப்போம். ஸோ 1,500 எடுத்து ஓரமாக வச்சிட்டோம்னா இந்த எல்லா ஃப்ளவரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னா இந்த கார்டில் இந்த ஷீட்டில் ஒன்றுமே இல்லை. இந்த சேலஞ்ச் ஷீட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த சேலஞ்ச் ஷீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா பர் ஃப்ளவர் 500 இதில் 10,000 ஆகணும். ஸோ இந்த 10,000 நம்ம இதில் போட்டுடலான்னு நினைக்கிறேன். 1, 2, 3. ஓகே சாரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே 10,000 போட்டுட்டு நம்ம எல்லா ஃப்ளவரையும் கலர் பண்ணிடலாம். இப்போது இந்த நோட்டுக்கு பின்னாடி நோட்டு ஒட்டிட்டு இருந்தது இல்லையா? ஸோ கடவுள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் ட்ரபிள் கொடுக்கணும். அதாவது நிறையா காசு கொடுத்து அது ஒட்டி ஒட்டி கவுண்ட் பண்ண முடியாமல் கஷ்டம். அந்த அளவுக்கு காசு இருக்கணும்னு சொல்கிறேன் நான் எல்லாத்துக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா அமௌண்ட் சேவ் பண்ணி வைப்போம். ஓகே. ஸோ அப்போது இந்த ஷீட்டும் நான் கிவ் அவேல கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணி
நான் டெபாசிட் பண்ணிக்குவேன். ஓகே, அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்குவேன். ஸோ இதுலேயும் வரவா இந்த ஷீட்டும் முடிஞ்சது. ஸோ நம்மக்கிட்ட இன்னும் பேலன்ஸ் இருக்கிற சேலஞ்ச் ஷீட் வந்து 50K ஓடதில் ஒன்றும் இல்லை. ஸோ இதை அழிச்சிடலாம். ப்ளஸ் 30,000ல் ஒன்றும் இல்லை அண்ட் 35Kலையும் ஒன்றும் இல்லை. ஸோ 30,000 35,000 30,000 இன்னொன்று வந்து 50,000 சேலஞ்ச் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பெரிய பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம் இந்த வருஷத்துக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ 3 சேலஞ்சு முடிச்சாச்சு. 3 சேலஞ்சா 4 சேலஞ்சான்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 3 சேலஞ்சு, இந்த 3 ஷீட்டை வந்து 3 மெம்பர்ஸ் 3 கிவ் அவே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெரி நைஸ். ஸோ அடுத்தது நம்ம இந்த பைண்டரில் 100 envelope பைண்டரில் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நான் வந்து இப்படி போன தடவை இந்த மாதிரி என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த மாதிரி அமௌண்ட் சேவ் பண்ணேன். நான் வந்து என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எல்லா அமௌண்ட் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நான் எல்லாத்தையும் இதில் எல்லா எதுலெல்லாம் எம்டி இருக்கோ அதுலலாம் ஸ்டப் பண்ணிட போகிறேன். ஆனால் நான் ஈச் என்வெலப்பில் வந்து வெறும் 100 rupees தான் போடணுன்னு இருக்கேன் இந்த தடவை. என்கிட்ட அதுக்கு மேலே இந்த தடவை ஸ்டஃப் பண்ண என்னால் முடியாது. ஸோ இருக்கிற அமௌண்ட்டில் வந்து 100 rupees ஈச் வந்து ஸ்டஃப் பண்ணலான்னு இருக்கேன். 1,000 2,000 3,000 4,000 5,000 1 2 3 4 5 6,000 6,500 rupees இருக்குது. ஸோ 6,500 rupees வச்சு நம்ம வந்து 100னா 65 envelopes வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண முடியணும். ஸோ நான் வந்து எது வரைக்கும் ஸ்டஃப் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கலாமா? 15 வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 15 envelope ஸ்டஃப் பண்ணிட்டோம். 6,500 65. ஸோ 80 envelope ப்ளஸ் லாஸ்ட் 2 envelopes வந்து ஸ்டஃப் ஆகிருக்கு. ஓகேவா? ப்ளஸ் 2. அப்போ இதில் இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? வெறும் 18 envelope தான். ஸோ இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு நம்ம பார்ப்போம். வெறும் 18 envelopes அடுத்த மாதம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் இதில் வந்து வச்சிருவேன். அடுத்தது இந்த 65 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து நான் வந்து ப்ளே கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை தான் நான் ஸ்டஃப் பண்ண முடியும். அதனால் 100 வந்து சேஞ்ச் கிடைக்கல. அதுக்காக நான் எதெல்லாம் இருக்கோ அதை நான் ஸ்டஃப் பண்ணிடுறேன். பாக்கி என்கிட்ட டேலி ஆகிற அமௌண்ட் வந்து நான் வந்து ஓகே அமௌண்ட் பிடிச்சிட்டு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அமௌண்ட்டுக்கு ட்ரை பண்ணேன் சேஞ்ச் கிடைக்குமான்னு. பட் கிடைக்கல. ஸோ அதனால் நம்மக்கிட்ட விற்கிறத ஸ்டப் பண்ணுவோம். இதுக்கு மேலே நான் இதில் ஸ்டஃப் பண்ண முடியுமான்னு டவுட்டு. அதனால தான் 100 ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 இந்த 100ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் இப்போது ஸ்டஃப் பண்ண போகிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம்.
நீங்க யாராவது இந்த மாதிரி சேவிங்ஸ் சேலஞ்ச் ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஸோ ஓ நீங்க ஏதாவது ரீசென்ட்டா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நல்லா பூஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளும் பண்ணணும் அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ எப்பவுமே அ இன்னொரு நெறைய பேர் சிஸ்டரா பார்க்குறீங்கன்னு, அதுக்காகவே சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து வெறும் பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்குங்கிற மாரி கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க புதுசா. அப்போ உங்க லோன் அமௌண்ட் சாரி உங்க லோன் அமௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பெர்சன் மேல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்சன் மேல எடுக்கிற மாதிரி இருந்தா, அ அத வந்து நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்க வந்து அதாவது 2 பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறீங்க. ஃபியான்சேவும் இவங்களும் வந்து எடுக்க போறீங்க அப்படின்னா, ஃபியான்சேஸ் 2 பேர் எடுக்க போறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா 2 பேருக்கும் ஜாயிண்ட் அக்கவுண்டா எடுங்க. லோன் எல்லாமே வந்து ஜாயிண்ட் அக்கவுண்டா எடுங்க. வெறும் பொண்ணுங்க மட்டும், பொண்ணுங்க பேர்ல மட்டும், இல்ல பசங்க பேர்ல மட்டும் அந்த மாரி எடுக்காதீங்க. உங்களுக்கு 2 பேரும் மேரேஜ் செலவு அந்த மாதிரி இருந்தா, தயவு செஞ்சு 2 பேர் பேர்லயும் ஜாயிண்ட்டா வந்து அந்த லோன் எடுங்க. அப்பதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல ஏதாவதுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 36 அதாவது 34 வரைக்கும் வந்து என்னால ஸ்டப் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு என்னமோ இது வெயிட் பண்ணணுமா? இல்ல என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ளோ இருக்கு? ம். ஸோ ஃபார் இப்போ 36 வரைக்கும்னு வச்சுக்கோங்க. 36னா நம்ம இதுல எவ்ளோ இருக்கு? 100 என்வலப்ஸ் மைனஸ் 36 64 இல்லையா? 64 என்வலப்ஸ் பாக்கி இருக்கும். ம். நம்மனால அவ்ளோ ஸ்டப் பண்ண முடியுமான்னு தெரியல. 64 இன்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100னாலுமே 6400 அவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட்டு தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பேசின மாதிரியே அ நம்ம டூப்ளிகேட் நோட்ஸ் இருக்கு இல்லையா? நான் வந்து என்னோட ப்ளே கார்ட்ஸ் வச்சிருக்கேன். அத வந்து நான் வந்து இது 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 வந்து ஒரிஜினல் நோட்டு மாதிரியே தான் இருக்கு. பட் இங்க எழுதியிருக்கும் ஃபுல் ஆஃப் ஃபன்னுன்னு. ஸோ அதனால நான் வந்து இந்த அமௌண்ட்ட வந்து ஸ்டஃப் பண்றேன். இப்படி ஸ்டஃப் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்மளோட 65 நம்ம டோட்டலா எவ்வளோ ஸ்டஃப் பண்ண வேண்டியது இருக்கு? ஆ நம்ம இன்னைக்கு வந்து 6500 6500 டிவைடட் பை 100 வந்து 65 வரைக்கும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து எவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருந்தோம்? 15 வரைக்கும் ஸ்டஃப் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் லாஸ்ட்ல இருக்கிற 2. ஸோ வந்து 18 வந்து பாக்கி ஆகணும். ஓகேவா? ஸோ ஸ்டஃப் பண்ணுவோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்க நெறைய பேர் என்ன சிஸ்டரா பார்க்குறதுனால சொல்றேன். லைஃப் அட்வைஸு அப்படி இப்படி பூமரு அந்த மாதிரியெல்லாம் நெனைக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து பெரிய ஒரு லைஃப் லெசன். யாருமே வந்து அந்த மாதிரி உங்க பேர்ல மட்டுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாரும் ஒரே நல்ல மாரி இருப்பாங்க. உங்கள மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து நல்ல எண்ணத்துல எடுத்திருக்கலாம். பட் எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஸோ நீங்க வந்து எப்பவுமே எடுக்குறீங்கன்னா, ஒரு கப்புலா எடுக்குறீங்கன்னா, தயவு செஞ்சு ஜாயிண்ட்டா எடுங்க. ஓகேவா? அப்ப 2 பேர் பேர்லயும் இருக்கும். அதுக்காக
ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க பிரிஞ்சு போகிற சிச்சுவேஷன் வந்தாலுமே அது வந்து பெரிய அது ஒரு ப்ராப்ளமா முடியும். யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு வந்து பெரிய பர்டனா முடியும். அதுக்காக சொல்றேன். ஸோ யுவர் லைஃப் லெசன். இங்க வந்து பிரிஞ்சு போகணும்னு நம்ம கல்யாணம் பண்றதில்ல. இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே. இது எல்லாமே 100ஆ தான் கன்சிடர் பண்றோம். 500 கிடையாது. ஓகேயா? நான் வந்து 100 எல்லா இது என்வலப்லயும் 100ஆ 6500 100 நான் ஸ்டப் பண்ண மாரி தான் இந்த இதில கணக்கு எடுக்கிறேன். நான் வந்து த நம்மளால பேங்க் வரைக்கும் போய் எடுக்க முடியல. அதனால தான் நமக்கு வந்து சேஞ்ச் கிடைக்கல. வெளிய எங்க சேஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும்னாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால சொல்றேன். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது சோர்ஸ் இருக்குன்னா, அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ இத பார்க்க போனா எல்லாமே 500 மாரி தெரியுது. பட் நோட்ஸ் உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியிற இடம் வந்து ஒரிஜினல் நோட்ஸ். எங்கெல்லாம் காந்தி தாத்தா தெரியிறாரோ, அது வந்து என்னோட ஃபன் நோட்ஸ். ஓகே. எம்ப்டியா இருந்தா அது ஒரு கம்ப்ளீஷன்னு ஒரு இது இருக்காது. அதுக்காக வந்து ஸ்டப் பண்றேன். ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. உங்க லைஃப் எல்லாம் எப்படி போகுது? உங்களுக்கு பட்ஜெட்டிங் எந்த அளவுக்கு புடிக்கும்? நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லல. ஆனா, எடுத்து வச்சுடுவேன். எடுத்து வச்சுறது வந்து நமக்கு மேண்டட்டரி அந்த மாதிரி. அப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதனால அ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட கலீக்ஸ் 2 பேர் தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க இதுல. ஸோ இந்த வீடியோவ பார்த்து உங்க யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வந்தா கூட அது எனக்கு வின் தான் ஆக்சுவலி. பாசிட்டிவான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் தான். அண்ட் நம்ம 3 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டனால, நான் இந்த சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணிருவேன்னு நெனச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. அ இருந்தாலும் ஓகே. அ யா நீங்க வந்து கான்டெஸ்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும். வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். ஆ ஓகேங்களா? அதாவது சப்ஸ்கிரைப்ட் அண்ட் அம் கோட் வேர்ட் என்னவா வச்சுக்கலான்னு யோசிக்கல நானு. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. கமெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப்ட் அதாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப்ட்ன்னு போட்டுட்டு, சேவ் சேவ்ன்னு வந்து நீங்க கோட் வேர்ட் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேயா? நீங்க இந்த 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 சேலஞ்ச் கார்டு இருக்கு இல்லையா? ஐ மீன் சேவிங்ஸ் சேலஞ்ச் கார்ட்ஸோட கிவ் அவே 3 வின்னர நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 3 வின்னர சூஸ் பண்ணி நம்ம 3 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணனால, அந்த 3 சேலஞ்ச வந்து நான் வந்து எடுத்து அந்த அமௌண்ட்ட வந்து நான் டெபாசிட் பண்ணிட போறேன். பேங்க்ல இருக்கட்டும் அதுதான் சேஃப். ஸோ நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றனால வந்து அ நம்ம இந்த சேலஞ்சோட ஷீட்ட வந்து நம்ம கிவ் அவேல குடுக்க போறோம். 3 வின்னர்ஸ் 3 ஷீட்ஸ் இருக்கிறதுனால 3 வின்னர்ஸ் சூஸ் பண்ணுவோம். 3 வின்னர்ஸ் வந்து 3 அ அ நான் நான் பிக் பண்ண போறதில்ல. பட் யாஹ் ஏதோ டூல் தான் பிக் பண்ண போது. ஸோ யாருக்கா இருந்தாலுமே நான் ஹாப்பி. நான் அவங்களோட கிவ் அவே வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ எனக்கும் ஹாப்பி.
நெறைய பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆயி நீங்களும் ஷீட்ஸ் கேட்குறீங்க. என்னோட சேலஞ்ச் ஷீட் கேட்டிருக்காங்க போன வீடியோல. அது நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதுலேருந்தே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேற யாருக்காவது சாஃப்ட் காப்பி வேணும்னா, நான் அங்கேயே வந்து என்னோட கேன்வால நான் டிசைன் பண்ணது இது. ஸோ கேன்வாலயே நான் வந்து உங்க கேன்வா லிங்க்கே நான் அப்படியே போட்டிருக்கேன். வேற எதுவுமே யோசிக்கல எனக்கு. இவ்ளோ நீங்க அட்லீஸ்ட் இவ்ளோ சப்போர்ட் பண்றதுக்காக நான் வந்து அதெல்லாம் நான் எதுவுமே யோசிக்காம நான் அதில போட்டுட்டேன். ஸோ நீங்க அத எடுத்துக்கோங்க. உங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க வந்து அதுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்ப எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் லைஃப் நல்லா இருக்கணும், நல்லா போகணும். மனி வைஸ் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தா தான் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பார்க்க முடியும். நிஜமாவே அதுதான் உண்மை. ஸோ டிசிப்ளின்டா மனி வித் மனி வந்து வி ஷுட் பி வெரி வெரி டிசிப்ளின்ட். சேவ் பண்றது வந்து மந்த் ஆன் மந்த் வந்து கன்சிஸ்டன்ட்டா உங்களால ரொம்ப பெரிய அமௌண்ட் சேவ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து இப்படி 100 100 போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு சில்லற வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? இந்த மாதிரி ₹15 போடுறது இது ஒரு ஒரு இதுக்கும் ஃபில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நான் இப்படி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்களால சின்னதா தான் முடியும்னா, தயவு செஞ்சு சின்னதா பண்ணுங்க. சின்னதா உங்களால சேஞ்சஸ் எடுக்க முடியும். சில்லற காசு சேர்க்க முடியும். அந்த மாதிரினா, சில்லற சில்லற கிடைச்சதுன்னா, அத எடுத்து வைங்க. நான் வந்து அத வந்து வேற சேலஞ்சுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நானு. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். ம். அ இந்த சேலஞ்ச் வீடியோ ரிலீஸ் ஆனா அடுத்த வீக்கோ, அதுக்கு அடுத்த வீக்கோ வந்து உங்களுக்கு அந்த என்ன சேலஞ்சுன்னு நான் வந்து ரிலீஸ் பண்றேன். அதுவும் இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கானது. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் எவ்வளோ நோட்ஸ் நான் ஃபில் பண்ணணும்? 80 ஸோ 6500 டிவைடட் பை 100 நான் ஃபில் பண்ண போறேன்னா 65 நோட்ஸ் பிளஸ் ஆல்ரெடி 16 பிளேஸஸ் இருந்தது. ஸோ 81 வரைக்கும் ஃபில் பண்ணணும். பிளஸ் லாஸ்ட்ல ஒரு 2 ஃபில் ஆயிருக்கு. 81 வரைக்கும். இன்னும் கொஞ்சம் தான். நெக்ஸ்ட் டைம்லாம் என்னால ஒரு வேளை டினாமினேஷன் வச்சு பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு வர முடிஞ்சா, நான் கண்டிப்பா பண்ணிட்டு வரேன். ஓகேவா? அதுவும் ஒரு நாள் த்ரில்லா இருக்கும். இந்த புக்க நம்ம முடிச்சுட்டாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம திருப்பி எவ்வளோ டைம் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம சின்ன சின்னதா பண்ண போறோம்னா, சின்னதா பண்ணலாம். இப்போ வந்து நான் என்னோட நெசசிட்டிக்காக தான் இந்த இத வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு. என்னால இதில ஃபுல்லா இன்னும் பண்ண முடிஞ்சிருக்கும்னா, நான் மெதுவாவே பண்ணியிருப்பேன். ஆனா, எனக்கு இதுலேருந்து டெபாசிட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் முடியுதோ, அதெல்லாம் வந்து முடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? இதில எக்ஸ்ட்ராவா என்னால மறுபடியும் முடியாது. அதனால தான் நான் வந்து இப்போ இந்த ப்ளே கார்ட்ஸ் வச்சு பண்ணிட்டுருக்கேன். இல்லாட்டி நம்ம வந்து மெதுவாவே பண்ணியிருக்கலாம். ஸோ எ ஏன்னா ஏன்னா மத்த சேலஞ்சஸும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அதனால வந்து இந்த சேலஞ்சுக்கு இவ்வளோதான் அலோகேட் பண்ணியிருக்க முடியும். அதனால தான் நான் வந்து இந்த அமௌண்ட்ஸ வந்து பாக்கியெல்லாம் வந்து சேஞ்ச் கிடைக்காதனால நம்ம வந்து ப்ளே கார்ட்ஸா வச்சிருக்கோம். ஓகே. உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ, உங்க பட்ஜெட், உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி செட் ஆகுதோ, எவ்வளோ உங்கனால நெறைய எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா, நெறைய எடுத்து வைங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்ட்டிங்கில ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்ல. ஓகேயா? உங்கனால ஃபோர்ஸ் பண்ண முடியாம உங்கனால எடுத்து வைக்க முடியுதுன்னா, அது ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி, ஐயோ! ஃபர்ஸ்ட் டைம் என்னால எடுக்க முடியல, இல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகேவா? வி ஹேவ் இட் இன் தி சேவிங்ஸ். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஒரு நாள் வந்து அது ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு.
எனக்கு ஒரு நாள் நான் வந்து எடுத்து வைக்கும்போது, கோல்டு நான் சேர்த்துனப்பவும் எனக்கு ஒரு எய்மும் கிடையாது. நான் எய்ம் பண்ணது வந்து ஒரு வேளை நானும் ம் ஸோ நம்ம கால்குலேஷன்ல ஒரு மிஸ்அப் ஆயிடுச்சு. 65 பிளஸ் ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம்னா 15 தான். 15 ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா 15 ஸோ 80 ஆச்சு. 80 நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். ப்ளஸ் லாஸ்ட்ல ஒரு 2 வந்து ஆயிருக்கு. -100ல வந்து எவ்வளோ பண்ணணும்? நம்ம இன்னும் 18 பண்ணா இந்த சேலஞ்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் ஒரு பேஜை தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபில் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது. ஸோ அடுத்த டைம் நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன அமௌண்ட்டாக பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் சேஞ்ச் கிடைக்குதோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி மெதுவாக இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷீட்ஸ் இந்த மாதிரி புக்கு தான் வாங்கணும்னாலாம் இல்லை. உங்களால் பே பண்ண முடியும், உங்களால் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வாங்குங்க. இல்லாட்டி இது என்வலப் இருக்கு இல்லையா, என்வலப்பில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நம்பர் எழுதி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 80 ஸ்டக் பண்ணிட்டோம். நம்ம இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து இன்னும் எவ்வளோ பேஜஸ் இருக்குது அதுதான் 18 பேஜஸ் பாக்கி. லாஸ்ட் 2 ஆல்ரெடி ஸ்டஃப் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இதில் கட் பண்ணிடலாம். ஸோ 80 வரைக்கும் வந்து நம்ம இதை கலர் பண்ணிடலாம். எயிட்டி வரைக்கும் பண்ணிட்டோம். ஸோ இந்த 18 முடிச்சிட்டோம்னா இந்த சேலஞ்ச் முடிஞ்சது. ஸோ நான் இதை வந்து எது வரைக்கும் ஒரிஜினல் கார்ட்ஸ் இருக்குது, ஒரிஜினல் நோட்ஸ் வந்து 34 வரைக்கும் 34 வரைக்கும் ஒரிஜினல் நோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ அடுத்தது 35 36ம் 35 36ம் 33 34 வந்து 33 34 வந்து இந்த நோட். ஓகே. ஸோ கொஞ்சம் ப்ராடாக கலர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரிஜினல் நோட்ஸ். மற்றதெல்லாம் வந்து நம்ம ஃபன் நோட்ஸ் வச்சுருக்கோம். ஃபன் நோட்ஸ் வச்சுருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணுறது இதுலேருந்து வெளியே வருது. பட் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அது ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது இது வந்து நான் இப்போ எடுக்க போகிறதில்ல. ஏன்னா பார்ப்போம், எக்ஸ்ட்ரா நம்மளால ஃபில் பண்ண முடிஞ்சால் நம்ம இருக்கிற ப்ளே நோட்ஸை எடுத்து நம்ம ஒரிஜினல் கூட ஃபில் பண்ணலாம். ஓகே, அது நம்மளால முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி எல்லாமே 100 ருபீஸ்ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளால எவ்வளோ பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ பேலன்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த என்வலப்பும் முடிஞ்சது. ஸோ நம்ம இதை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த கண்டிப்பாக நம்ம இந்த சேலஞ்சஸ் முடிக்கும்போது, அதாவது 3 கிவ் அவே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த 3 இதை வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ கிளியர் பண்ணிடுவோம் நம்ம இப்போவே. ஓகே, சேலஞ்ச் 1, சேலஞ்ச் 2, ஓகே லாஸ்ட் சேலஞ்ச் இல்லையா, இந்த சேலஞ்ச்.
நம்மளோட இந்த 3 பேபீஸ் சேலஞ்ச் பேபீஸை தான் நம்ம வந்து கிவ் அவேல இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை எடுத்துட்றேன் இதுலேருந்து. ஸோ இதை நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். இந்த அமௌண்ட்ஸை வந்து நான் தனியாக இப்படி எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதுவும் முடிஞ்சது. இங்கே இருக்கு. இதுவும் முடிஞ்சது இல்லையா? ஸோ இந்த 3 ஷீட்டை தான் நம்ம கிவ் அவேல கொடுக்க போகிறோம். இந்த 3 ஷீட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப்டுன்னு போட்டுட்டு சேவ் அப்படின்னு நீங்கள் வந்து கோட் வேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 3 சேலஞ்ச் கார்ட்ஸை வந்து நம்ம 3 வின்னர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ வின்னர்ஸ் வந்து அடுத்த சேவிங்ஸ் சேலஞ்சில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ணலாம். ஓகே, நான் அவங்க வின்னர்ஸோட காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவேன். ஸோ நம்மளோட கிவ் அவேக்காக கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கேஷ் ஸ்டஃபிங்கோ சேவிங்ஸோ பட்ஜெட்டிங் எல்லாம் பார்க்குற வரைக்கும் மறக்காமல் ஹாப்பியாக இருக்கணும்னு யோசிங்க. வந்து நம்ம ஹாப்பியாக இருந்தாலே நம்ம சுற்றி எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் மக்களே. பை பாய்.